சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 28/3/2019 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. பாபாவுடைய கடமை இந்த முள் நிறைஞ்ச காட்டை அழிக்கிறது, மலர் நிறைஞ்ச தோட்டத்தை உருவாக்குறது. இந்த காட்டை தான் தோட்டமாக மாற்ற போகிறார். ஸோ இதன் மூலமாக தான் நம்பர் 1 குடும்ப கட்டுப்பாடு நடக்குது இல்லையா? ஸோ ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு கவர்மெண்ட் பண்ணாலும் மக்கள் தொகை ஏறிட்டே தான் இருந்துச்சு. ஸோ உண்மையான குடும்ப கட்டுப்பாடு பாபா தான் பண்ணுறார். அந்த குடும்ப கட்டுப்பாடின் மூலமாக தான் உலகம் சொர்க்கமாக மாறுது, அதாவது காமத்தை விடுறது இல்லையா? ஸோ இங்கே நம்ம குடும்ப கட்டுப்பாட்டுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை, எந்த சாதனமும் தேவையில்லை, யோகா அவ்வளோதான். குடும்ப கட்டுப்பாடு போதிக்கக்கூடிய ஒரே சாஸ்திரம் கீதை தான். எப்படி? ஏன்னா கீதையில் தான் பல தர்மங்கள் அழிஞ்சு ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ண முடியுது, கீதை மூலமாக தான். ஸோ அப்படி தான் அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையிலுமே இருக்கும் இல்லையா? பாண்டவர்கள் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. கீதையில் தான் காம மகாசத்ரு, மிகப்பெரிய எதிரி அப்படின்னு இருக்குது. ஸோ காமன்ற மிகப்பெரிய எதிரியை நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா தானாகவே குடும்ப கட்டுப்பாடு ஆகிட போகுது. ஸோ இது ஒரு பாபா மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எந்த ஒரு மனுஷனும் பண்ண முடியாது. ஸோ ஒரே வழி. இன்னொன்று, காமம் இல்லாமல் இப்போ ஒன்றும் குழந்தை பிறந்துடாது. கலியுகத்தில் எப்போ பிறக்குதோ அப்போ சத்தியுகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு இல்லையா? சரி. ஸோ அதனால் உண்மையிலே குடும்ப கட்டுப்பாடை போதிக்கிற ஒரே சாஸ்திரம் இதுதான். வேறு எதுலேயுமே இல்லையே, வேறு எதுலேயுமே காமம் தப்புன்னு சொல்லலையே இல்லையா? விபச்சாரம் தப்புன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. காமமே தப்பு அப்படின்னு சொன்ன ஒரே சாஸ்திரம் கீதை தான். ஓம் சாந்தி. சிவபகவான் வாக்கு. ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை சிவபாபா புரிய வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வில் உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த உலகம் அசுர உலகம் தான். அசுரர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. எல்லாரும் அசுர குணம் நிரம்பி தெய்வீக மனிதர்கள் தெய்வீக உலகத்தில் இருப்பாங்க. ரொம்ப கம்மியாக இருக்கும் மக்கள் தொகை. அங்கே ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே ராஜ்யம் இருக்கும். அங்கே இங்கே பல மொழி, பல வழி, ஆளாளுக்கு நாட்டாமல். ஸோ இந்த ரகசியத்தை புரிய வைங்க எல்லோருக்கும். ஸோ ஹெல்த் மினிஸ்டர், குடும்ப கட்டுப்பாடு அதுக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க யார்? ஹெல்த் மினிஸ்டர் தானே. அவங்களுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள், குடும்ப கட்டுப்பாடுடைய கடமை யாரோடது? அது யார் இன்சார்ஜ்? உண்மைன்னா கடவுள் தான் அதுக்கு இன்சார்ஜ். ஏன்னா கீதையில் அது சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? காம மகாசத்ருன்னா அப்போ கீதைக்கு சொந்தக்காரர் யார்? கடவுள். அவரால் தான் அது பண்ண முடியும். ஸோ உலகத்தை ஒரு கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு தானே அது நடக்குது. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரக்கூடிய வேலை சிவபாபாவுடைய வேலை. ஸோ கீதை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அந்த கீதையில் தான் குடும்ப கட்டுப்பாடு பற்றி போட்டிருக்குது. குடும்ப கட்டுப்பாட்டின் சாஸ்திரம் தான் அது. கீதை மூலமாக தான் புது உலகத்தை பாபா ஸ்தாபனை பண்ணுறார். இது தானாகவே நாடகத்தில் பதிவாகி இருக்குது இல்லை? ஸோ நாடகத்தில் பதிவானபடி நடக்குது. பாபா தான் ஆதி சனாதன தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு. அதாவது தூய்மையான தேசியத்தின் ஸ்தாபனை பண்ணுறார். தூய்மையான தேசத்தை உருவாக்குறார், தேவதைகள் நிறைந்த தேசத்தை. அங்கே அந்த தேசத்தில் இருக்கிறவங்க தங்களை தேவதா தர்மத்தினர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கீதையில்
பகவான் தெளிவாக இதை சொல்கிறார். நான் வர்றது ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை பண்ணுறதுக்காகவும் அநேக தர்மங்களை அழிப்பதற்காகவும் தான் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா பைபிள்லேயுமே வெளிப்படும், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி வெளிப்படும். ஸோ அப்போ அதுதான் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும். அதர்மம்னாலே நிறைய தர்மம் இல்லையா, அதை ஃபுல்லாக அழித்து ஒரே ஒரு தர்மத்தை நிலைநாட்ட தான் பாபா வரார். அது கீதையிலும் போடப்பட்டிருக்கு. ஸோ அப்போ பல தர்மத்தை அழிக்கிறதுனால என்ன அர்த்தம்? நம்பர் 1 குடும்ப கட்டுப்பாடு. அங்கே குடும்ப கட்டுப்பாடுனா மேலும் குழந்தை பெற்றுக்காமல் இருப்பாங்க, அவ்வளோதான், 2 குழந்தையோடு நிறுத்திக்குவாங்க. இங்கே இருக்கிறவங்களும் அழிக்கப்படுறாங்க, குடும்ப கட்டுப்பாடு. முழு சிருஷ்டியிலும் வெற்றி முழக்கம் கேட்கும், ஜெய 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 ஜெய் ஜெய் அப்படின்னு வெற்றி முழக்கம் கேட்கும். ஸோ அப்போ தான் அந்த ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆகுது, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். இப்போ நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க, அதனால் நிறைய குப்பையாயிடுச்சு. ஆனால் சொர்க்கத்தில் மனிதர்கள் பறவைகள் எல்லாம் கம்மியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஃபஸ்ட் கிளாஸாகவும் இருக்கும். அதை பார்த்தாலே மனசு துள்ளி குதிக்கும், மனமகிழ்ச்சி ஏற்படும், பயப்படுறதுக்கான விஷயமே இல்லை. இங்கே பயப்படுறோம் இல்லையா, விலங்குகள், இங்கே நாயை பார்த்தே பயப்படுறோம், அங்கே புலி சிங்கத்தை பார்த்து கூட பயப்பட மாட்டோம், அவ்வளோ குஷியாக இருக்குமா. உண்மையிலே பாருங்களா, புலியெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. அது ஒரு வேளை கடிக்கலைன்னா நம்ம அதிகமாக செல்லப்பிராணியாக அதை தான் வளர்ப்போம், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அங்கே அப்படி தான் இருக்கும், பயப்பட மாட்டோம், குஷியாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளோ இப்போவே புலி அழகாக இருக்குது, அப்போ எவ்வளோ அழகாக இருக்கும். பாபா இதெல்லாம் புரிய வைக்கிறார், குழந்தைங்களே இதுக்காகத்தான் என்னை கூப்பிட்டீங்க, வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க பாபா. நிறைய ஆயிட்டாங்க மக்கள் தொகை, தூய்மையற்ற குடும்பங்களெல்லாம் அழிச்சிட்டு போங்க பாபா, தூய்மையான குடும்பத்தை உருவாக்குங்க பாபா அப்படின்னு தான் கூப்பிட்றீங்க. தூய்மையற்ற உலகத்தை அழிச்சிட்டு புது உலகத்தை உருவாக்குங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னீங்க. ஐயோ இப்படி இருக்குதே, உலகம் மோசமாக இருக்குதே அப்படின்ட்டு. இதுதான் பாபாவுடைய திட்டம். ஸோ பாபாவுடைய திட்டம் என்னது? பழைய உலகத்தை அழிச்சிட்டு புது உலகத்தை உருவாக்குறது, அசுத்தமான உலகத்தை அழிச்சிட்டு சுத்தமான உலகத்தை உருவாக்குறது. அந்த சுத்தமான உலகத்தை பார்த்தாலே உங்களுக்கு குஷி வந்துடுமா. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ எப்படி இருக்கும் இல்லையா. ஒன்றும் இல்லை, நம்ம குழந்தையாக இருக்கும்போதே நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, காரணம் தூய்மை தான். அங்கே உலகமே வேறு தூய்மையாக இருக்கும். இந்த அசுத்த உலகமே நாம் சுத்தமாக இருக்கும்போது நல்லா தெரியுது, அங்கே உலகமே தூய்மையாக இருக்கும், அப்போ எப்படி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் சத்தியுகத்துடைய கமெண்ட்ரி கொடுங்கன்றாங்க. ஸோ அது பாபா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறார் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும், பார்த்த உடனே மகிழ்ச்சி வருன்றார். அப்போ எப்படி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சொர்க்கத்தில் இருக்கிற அந்த சுகம் எங்கேயாச்சும் இந்த பூமியில் ஏதோ ஒரு மூலையில் இருக்குதான்னு தேடி அமெரிக்காவுக்கு போகிறாங்க, நீர்வீழ்ச்சிக்கு போகிறாங்க, இமயமலைக்கு போகிறாங்க. இதெல்லாம் என்னது, சொர்க்கத்தில் உள்ளதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துது. அப்போ அங்கே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுவும் வெளிநாட்டில் சில கடல் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ தூய்மையாக அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணியை, அந்த கடல் தண்ணியை. அப்போ எப்படி இருக்கும் உலகம் சொர்க்கத்தில் யோசிச்சு பாருங்கள். இப்போவுமே கூட வடநாட்டில் ஆறு போகும்போது பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும். சொர்க்கத்தில் எப்படி இருக்கும். லக்ஷ்மி நாராயணனை பார்த்த உடனே உங்களுக்கு மனசு சந்தோஷம் அடையுது இல்லை. அங்கே ராஜாராணி எப்படியோ அதே மாதிரி பிரஜைகளும் இருப்பாங்க ஃபஸ்ட் கிளாஸாக, அவங்கள பார்த்தாலும் குஷியாக தான் இருக்கும். ஸோ அந்த உலகத்தை உருவாக்குறதுக்காக தான் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி பாபா வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறார். ட்ராமாவில் இது பதிவாகி இருக்குது. அதை நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம ஆத்ம உணர்வுலே இருக்கணும். அப்போ
இந்த உடலை விடுறதை பற்றியோ இந்த உலகத்தை விடுறதை பற்றியோ கவலை இருக்காது. ஸோ அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பயங்கர ஆனந்தமாக இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு ஆத்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எல்லோருக்கும் நீங்கள் புரிய வைங்க. இது ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது நம்மளாம் ஒன்றுமே சேவையே பண்ணல அப்படின்னு தெரியும். யூடியூப்பில் போய் வெளிநாட்டில் கிறிஸ்தவர்கள் பண்ணுற சேவை, தெருக்கு தெரு பாபா சொன்னார் அந்த மாதிரி பண்ணுறாங்க. தெருக்கு தெரு போய் நின்று, மேடையெல்லாம் கிடையாது, சும்மா மைக்கு, அந்த மைக்கில் இங்கேயே கூட இருக்குது, இடுப்பில் கட்டிக்கிட்டு பேசுகிறாங்க. மக்களை கேட்க சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன டவுட்டு கேளுங்க. அப்படியே கூட்டம் கரெக்டு தானே. ஒரு இடத்துல போய் நீங்கள் நடுவில் நின்று பேசுனீங்கன்னா கூட்டம் கூடிடும். அப்போ வந்து கேட்குறாங்க, கிறிஸ்தவர்களே வந்து கேட்குறாங்க. ஒரு பொண்ணு வந்து கேட்குது, நீங்கள் இப்படி பேசுகிறது இங்கே இருக்கிற 99% பேருக்கு பிடிக்கல, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னா, உலக அழிவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ரொம்ப பாவம் செய்கிறீங்க, தண்டிக்கப்படுவீங்க, கடவுளுடைய கோபம் உங்கள் மேலே வருது. அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்க சொல்கிறாங்க, இல்லை கடவுள் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, கடவுள் அன்பானவர், நீங்கள் ஏன் இப்படி கேட்குறீங்க, இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து அந்த இல்லை கடவுள் கோபமும் வரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் நமக்கு தான் எல்லா ரகசியமும் தெரியும். ஆனால் நம்ம கம்முன்னே இருக்கிறோம் சேவை செய்யாமல். அதுதான் பாபா சொல்கிறார், போய் புரிய வைங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோவை பார்க்கும்போது நமக்கு வெறி வரும். நம்ம என்ன எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறோமே, சேவையே பண்ணாமல் இருக்கிறோமேன்ட்டு. ஏன்னா அது அவ்வளோ ரீச் ஆகுது. ஸோ நிறைய பேர் அவங்கள கேள்வி கேட்குறாங்க ஒவ்வொரு நாளும். டெய்லியும் பண்ணுறாரா, வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுறாரா தெரில. அதை எடுத்து ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் போடுறாரு, யூடியூப்லேயும் போடுறாரு. சரி, எல்லோருக்கும் புரிய வைங்க. என்னென்ன புரிய வைக்கணும்? பரலௌகிக தந்தை சத்தியுகத்துக்கான பிளான் போடுறாரு. ஃபஸ்ட் கிளாஸான பிளான் வச்சுருக்கிறாரு. இவங்க 5 ஆண்டு திட்டம் போடுறாங்க, இது மாதிரி நிறைய பசுமை திட்டம் அது இதுன்னு என்னமோ போடுறாங்க இல்லையா. கடவுள் பிளான் வச்சுருக்காரு, சத்தியுகத்துக்கான பிளான். இதே பூமியில் சத்தியுகத்தை உருவாக்க போகிறார். இது முள் நிறைஞ்ச காடு, இதை அழிக்க போகிறார். இந்த உலகம் ஃபுல்லாக நெருப்பு பற்றிக்க போகுது. பார்த்திங்கன்னா அடிக்கடி அமெரிக்காவில் காட்டுத்தீ பரவி மக்களை ஒரு வழி பண்ணிடும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி காரில் போகிறாங்க, ஓ மை காட் ப்ளீஸ் காட் சேவ் மீ, ஃபர்கிவ் மீன்ட்டு போகிறாங்க. அப்போ பாருங்கள், அது எப்படியோ வாட்ஸ்அப்பில் வந்துடுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா எரியுது, வீடு எரியுது, காப்பாற்றுங்க சொல்ல, என்னை மன்னிச்சிடுங்கன்றாங்க. அப்போ எரியும் போது செஞ்ச பாவம் ஞாபகம் வருது பாருங்கள். அதனால் மன்னிச்சிடுங்க, அதனால தான் அந்த கோபம் வருது அப்படின்ட்டு. ஆனால் இறைவனை பற்றி ஃபுல்லாக நமக்கு தான் தெரியும். அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது, பட் இருந்தாலும் அவங்க கூட கண்டுபிடிச்சிடுறாங்க ஒரு துக்கம்னு வந்தால். இந்த உலகம் ஃபுல்லாக நெருப்பு பிடிக்க போகுது, பாபாவோட காரியம் அது. எதுவும் பண்ண முடியாது உங்களால். நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் யாரும் வெற்றி பெற முடியாது. உலக அழிவை தடுத்து நிறுத்த முடியாது. எப்படி இருக்கு பாருங்கள். இதே விஷயத்த நான் நாஸ்திகனாக இருக்கும்போது பைபிளில் கேட்கும்போது எனக்கு எரிச்சலாக வரும், என்ன கடவுளாக இப்படி பண்ணுறாரு. ஆனால் அது பாபா வாயால் கேட்கும்போது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குது, பயத்தையும் கொடுக்குது இல்லையா. நமக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ட்டு செம சூப்பராக இருக்குது இந்த வார்த்தை. லவ் யூ பாபா. நெருப்பு பிடிக்க போகுது, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் யாராலையும் வெற்றி பெற முடியாது. ஆக்சுவலாக அந்த சகோதரி அந்த பிரதரை கேட்கும்போது பார்த்தா, அந்த கேட்கும்போதே அவங்க அழுகுறாங்க. இங்கே இருக்கிற 99% பேருக்கு நீங்கள் பேசுகிறது பிடிக்கல அப்படின்போது அந்த பொண்ணு கண்ணில் தண்ணி வருது. பயங்கரமாக இருக்கும். அந்த வீடியோ லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சரி, பாபா சொல்கிறார், உங்களுடைய நண்பனாக நினைச்சிட்டு இருக்கிறீங்க காமத்தை, அது உண்மையில் உங்களுக்கு நண்பன் இல்லை, மிகப்பெரிய எதிரியை போய் நண்பன் நினச்சிட்டே. நிறைய படத்தில் அப்படி காட்டுவாங்க இல்லையா.
நண்பன் மாதிரியே இருப்பான், ஆனால் அவன் எதிரி தான், நண்பனாக பழகுவான். அந்த மாதிரி நிறைய பேர் அவனுக்கு நண்பன் ஆகிடுறாங்க இந்த எதிரிக்கு. ஸோ பாபா இப்போ அவசர சட்டம் பிறப்பிக்கிறார். நேற்றே சொன்னார் அவசர சட்டம் பற்றி இல்லையா? ஊரடங்கு உத்தரவு போடும்போது வெளில வந்தால் சுட்டு தள்ளுவாங்க, அதேமாதிரி விகாரத்தில் விழுந்தீங்கன்னா சுடப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் அவசர சட்டம். இப்போ சொல்கிறார், விகாரத்தின் மீது உடனடியாக வெற்றி அடையுங்க. டக்குன்னு ஒரு செகண்டு தான் இல்லை. அதாவது ஒரு சில படங்கள்லாம் அப்படி இருக்கும், டபுள் ஆக்ட் இருக்கும், வில்லன் அது மாதிரி இருக்கும்போது ஒரு செகண்டில் டக்குன்னு அவனை கண்டுபிடிச்சி கொண்டுடணும், இல்லைன்னா அவன் ஒன்றை கொண்டுடும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இப்போ நடக்குது. உடனடி சட்டம், காமத்தை கொன்னுடு, தயவுதாட்சணை இல்லாமல் கொன்னுடு அப்படிங்கிறார். காமம் மகாசத்ருன்னு கடவுள் சொல்கிறாருன்னு புரிய வைங்க. உடனடி சட்டம் போடுறார் கடவுள், இந்த விகாரத்தின் மீது வெற்றி அடையுங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா பாவம் அவங்களுக்கு தெரியவே தெரியாதே. எப்படி இப்போ குடும்ப கட்டுப்பாடு நடந்துட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ஐயோ இது இல்லைன்னா உலகம் அழிஞ்சிடுமே, உலகம் அழிஞ்சிடுமே காமம் இல்லைன்னா. இருந்தாலும் இல்லாட்டினாலும் அழிய தான் போகுது. ஏன்னா பாபா ஃபேமிலி பிளானிங் பண்ணுறார். உலகம் ஒரு குடும்பம் இல்லையா, ரொம்ப அநியாயமாக வளர்ந்துச்சு, எல்லாத்தையும் அழிக்கிறார். தேவையில்லாத கலைப்பயிரெல்லாம் அழிக்கிறார். நாடகத்தின்படி ஒவ்வொரு கல்பத்திலும் பாபா இதை பண்ணத்தான் செய்வார், மீண்டும் நடந்தே ஆகும். சத்தியுகத்தில் ரொம்ப கம்மியானவங்க இருப்பாங்க. அதனால் இதில் வருத்தப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நடைமுறையில் பார்க்குறீங்க, சொர்க்கத்தை உருவாக்கியிருக்காரு, அதுக்கு போய் யாராவது வருத்தப்படுவாங்களா? சொர்க்கத்தில் வர தகுதியற்றவர்களை அழிக்கிறார், இதுக்கு எதுக்கு நீங்கள் வருத்தப்படுறீங்க? இப்போ தான் அப்படியே டைரெக்டாக அந்த பக்தி மார்க்கத்தின் கீதை கேட்குற மாதிரி இருக்குது, இந்த வாணி பைபிள் படிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மண்டையை உடச்சிக்கிறாங்க உலகத்தை ஒரு கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. கல்வி அமைச்சருக்கும் போய் புரிய வைங்க, இப்போ பண்புகள் எவ்வளோ மோசமாக இருக்குது. தேவதைகளுடைய பண்பு எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ஸோ அது வரப்போகுது, தைரியமாக சொல்லுங்கள். உலகத்தில் நல்ல பண்பை உருவாக்குறது உங்களுடைய கடமை இல்லை, அது உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய கடமை. மனிதர்களால் அது முடியாது. ஏன்னா எது ரைட்டு எது தப்புன்னே தெரியலையே. பாட புக்கிலேயே வெட்டு குத்து கொலை பண்ணுன்னு சொன்னவன், கொலை பண்ணவன் இவனை தானே ஹீரோவை போட்டிருக்கிறாங்க. அப்புறம் எப்படி பண்பு நல்லாயிருக்கும்? ஸோ உங்களால் இது பண்ண முடியாது, இது கடவுளுடைய வேலை அப்படின்னு புரிய வைங்க. இந்த தேவதைகளுடைய ராஜ்யத்தில் ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம், ஒரே மொழி இருந்தது. ஸோ அப்போ பிரச்சனை இல்லை. பல தர்மம், பல மொழி, பல வழி வரும்போது தானே பிரச்சனை. அங்கே மனிதர்களும் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஆனால் இதை யுக்தியாக சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கம்மியான குழந்தைங்களுக்கு தான் வருது. அந்த ஆன்மீக தன்மை இல்லை குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தை காட்டுங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக பிறக்கிறதுக்காக குடும்ப கட்டுப்பாடு பாபா தான் செஞ்சார் ஒட்டுமொத்த உலகத்துக்கு. இப்போ மறுபடியும் செஞ்சிட்ருக்கிறாரு. இவங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆன்மீக அத்தாரிட்டியோட குழந்தைங்க பேச மாட்டுறாங்க. பேசணும். அழகாக லக்ஷ்மி நாராயணன் வச்சு அந்த போதையாக பேச சொல்கிறார் இல்லையா? அன்பின் சொரூபமாகி பேசுங்க. பாபா தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணார், மறுபடியும் பண்ணிகிட்ருக்கார், மீண்டும் ராஜ்யம் உருவாக போகுதுன்னு சொல்லுங்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தை எப்போவுமே உங்கள் முன்னாடி வச்சுருக்கணும். அதேமாரி
ஸோ பாபா விளக்கேற்றி வைக்க சொல்கிறது அது தமிழில் போட்டதுனால அப்படி தெரியுது. அந்த லைட்டோட டிரான்ஸ்லைட்டோட லக்ஷ்மி நாராயணன் வைக்க சொல்கிறாங்க. ஸோ அது க்ளீனாக தெரிகிற மாதிரி. ஸோ காலையில் அந்த மாதிரி ஊர்வலம் போகும்போது வச்சுருக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போல்லாம் ஊர்வலம் போவாங்க போல இருக்குது பிகேஎஸ் டெய்லியும். அதனால் உண்மையில் செம பவர்ஃபுல்லான சேவை. ஸோ அதை பார்த்தோன்னே தெளிவாக பார்க்கணும் எல்லோரும். இப்போ பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா கோயிலுமே வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அந்த மூலவரை எடுத்துகிட்டு வருவாங்க, ஊரெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஆக்சுவலாக எல்லா மதத்துலேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மாதா சிலையை கூட அது மாதிரி தேரில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதே ஸ்டைலில் நம்மளும் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம இப்போ பண்ணியிருந்தால் தான் இதோடைய நினைவாக தான் அங்கே அதுவும் நடக்குது. ராஜாராணி எப்படியோ பிரஜைகளும் அப்படியே இருப்பாங்க. ஸோ இந்த லக்ஷ்மி நாராயணன் மாதிரி பிரஜைகளும் அவ்வளோ தெய்வீக குணங்களோட அழகாக இருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற உலகம் அந்த மாதிரி கட்டுப்பாடான உலகமாக மாறப்போகுது அப்படின்னு புரிய வைங்க. அந்த தெய்வீக சாம்ராஜ்யம் உருவாகுது. அந்த தெய்வீக குணமுடையவர்கள் மட்டுமே இந்த பூமியில் நிலைக்க போகிறாங்க, மற்றது எல்லாம் அழிய போகிறாங்க. ஏ பதித்த பாவனா, வா எங்களை தூய்மையாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பிரதர் வந்து கிறிஸ்டின் பிரதர் அது மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு, நீங்கள் ஏன் இதை சொல்கிறீங்க, இயேசு அன்பானவர், நீங்கள் ஏன் இப்படி கோபப்படுவார் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துறீங்க, எங்களை டென்ஷன் படுத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் கேட்குறாரு, ஒருத்தருடைய வீடு பற்றி எரியும் போது வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு அன்பு கிடையாதா? அதை தானே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றார். ஸோ அதை கேட்டு அந்த பொண்ணு இன்னும் அப்படியே கோபமும் வருது, அழுகையும் வருது, பயமும் இருக்குது, பயங்கரமாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணியே ஆகணும். ஆனால் அவங்க பண்ணுறாங்க. ஏ பதித்த பாவனா எங்களை தூய்மையாக்குன்னு பாடுறீங்கல்ல, அதுக்கு தான் வந்திருக்கிறார். ஸோ அப்படி தூய்மையாக்குற வேலையை பாபா தான் பண்ண முடியும், கடவுள் தான் பண்ண முடியும். அந்த தேவதா தர்மம் மட்டும்தான் தூய்மையானது. ஸோ அது மட்டும்தான் இருக்க போகுது, மற்ற எல்லாம் அழிய போகுது. இதுதான் சிவபாபாவுடைய பிளான் அப்படின்னு சொல்லுங்கள். சத்யுகத்தில் இந்த திட்டம் நடைமுறையில் வந்துடும். அங்கே தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும், சூத்திர தர்மம் இருக்காது. சூத்திரர்கள் இருக்க மாட்டாங்க, தேவதைகளின் வம்சம்தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் கிளாஸான திட்டம். மற்ற எல்லா தர்மமும் அழிஞ்சிடும். இந்த கடவுளுடைய திட்டத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுடைய இந்த விஷயத்தை கேட்டால் நிறைய பேர் உங்கள் மேலே பலியாக ஆரம்பிச்சிடுவாங்க. அமைச்சர்கள் எப்படிப்பா நிர்விகாரி திட்டத்தை உருவாக்க முடியும்? சூப்பராக சொல்கிறார். எல்லாம் விகாரத்திலே மூழ்கி கிடக்கிறாங்க, அவங்க எப்படி நிர்விகாரி திட்டத்தை உருவாக்க முடியும்? அவங்க எப்படி ஒழுக்கமான உலகத்தை உருவாக்க முடியும்? ஸோ இந்த திட்டத்தை உருவாக்குறதுக்காகத்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவே இந்த பூமிக்கு வரார். அவர் தான் இந்த உலகத்தை உயர்ந்ததை ஆக்க முடியும். மற்ற எல்லா தர்மங்களையும் அழிச்சிடுறார். எல்லையற்ற தந்தையினால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். அவர் கையில் தான் இருக்குது, எல்லாத்தையும் அழித்து அந்த ஒரு உயர்ந்த தர்மத்தை மட்டும் உருவாக்குறது. பழைய பொருளை புதுசாக ஆக்குறார். பாபா புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணி பழைய உலகத்தை அழிக்கிறாரு. இது ட்ராமாவில் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வைங்க.
சகோதரர்களே, இந்த நாடக சக்கரத்துடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருந்தாங்க. அங்கே இப்போ கவர்மெண்ட்டு சொல்கிற அந்த ஃபேமிலி பிளானிங் இருக்காது, ஆனால் அளவாக தான் இருக்கும் குடும்பம். அங்கே இது மாதிரி கடுமையான சட்டம் போட்டு எதையும் ஒழுங்குபடுத்த தேவை, இயற்கையாகவே அவங்க ஒழுங்காக தான் இருப்பாங்க. வாங்க இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க, 3 கால ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. சத்கதி கொடுப்பவர் பாபா மட்டும்தான். சத்கதி அப்படின்னா சத்யுகத்தின் மனிதர்கள் இல்லை, சத்யுகத்தில் தான் சத்கதியில் இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய உண்மையான நிலையில் இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய உண்மையான நிலை, உன்னை அறிந்தால் சொல்கிறாங்களே, தன்னை அறிதல். ஸோ அப்படி தன்னை அறிந்தவர்களாக அங்கே தான் இருப்பாங்க. அதான் சத்கதி. ரொம்ப கம்மியான தேவதைகள் தான் ஆரம்பத்தில் இருப்பாங்க. ஃபஸ்ட் கிளாஸான தர்மம் அது. பாபா மலர்களின் தோட்டத்தை உருவாக்குறார். ஃபஸ்ட் கிளாஸான மலர்களின் தோட்டத்தை உருவாக்குறார். ஸோ இப்போ அந்த மலர் முள்ளானதுக்கு காரணம் இந்த காமம்ன்ற விஷம் உள்ளே பூந்துடுச்சு. மிகப்பெரிய எதிரி இந்த காமம். உயிரையே கொடுக்குறாங்கப்பா காமத்துக்காக. உயிரை கொடுக்குறாங்க, உயிரை விடுறாங்க, சில சமயம் உயிரை எடுக்கவும் செய்கிறாங்க, கொலையும் பண்ணுறாங்க இந்த காமத்தினால. அதே மாதிரி யாரையாவது லவ் பண்ணிவிட்டு அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னா அவ்வளோதான், வீட்டை ஒரு வழி பண்ணிடுறாங்க. பாபா சொல்ற, இந்த உலகமே அழுக்கானது. ஒருத்தர் இன்னொருத்தரை முள்ளாக குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் பூக்களின் மழை பொழியும். இதெல்லாம் ஞான சிந்தனை பண்ணுங்க. அப்போ ஞான சிந்தனை பண்ணுறது அப்படியே மனக்கண்ணால் எடுத்துகிட்டு வர்றது. அங்கே எப்படி இருக்கும், இங்கே எப்படி இருக்கும். சினிமாவே பார்த்திங்கன்னா அந்த பழைய படம், அந்த ராஜா காலத்து கதையெல்லாம் எடுக்கிற படம், இப்போ இருக்கிற படத்துக்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ 5000 வருஷம் முன்னாடி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். மலர்களின் மழை பொழியுன்றார். அதாவது மலர்கள் நிறைந்தவர்களாகவே இருப்பாங்க. அந்த வார்த்தை, அந்த பார்வை, எதை பார்த்தாலும் சந்தோஷம் இருக்குன்றார். இப்படியெல்லாம் ஞான சிந்தனை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்லன்னு ஏதோ ஒரு பாட்டு வரும், நதியா பாட்டு. ஸோ அதை கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது போல இருக்கு, செம ஜாலியாக இருக்குது போல இருக்கு. அது மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. ஆனால் அந்த பாட்டு கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷம்னா சொர்க்கம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சிந்தனை பண்ணுங்க. இடம் அதை விட முக்கியம் மனிதர்கள் இல்லை. இடமெல்லாம் அழகாக இருந்து மனிதர்கள் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது? மனிதர்களும் அவ்வளோ அழகாக, அவ்வளோ அற்புதமானவர்களாக இருப்பாங்க. காரணம் இந்த காமன்ற எதிரியே அங்கே இருக்க மாட்டான். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்கூல்லையே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குரூப் வர்றதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அந்த காமத்தை வச்சு தான் பிரியுமே. ஸோ காமம் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க, கம்மியாக இருக்கிறவங்க இன்னொரு குரூப், சுத்தமாக இல்லாதவங்க ஒரு குரூப். ஸோ அந்த குரூப் பிரிகிறதுக்கே காரணமாக இது தான் இருக்குது. பாபா சைகை கொடுக்கிறார், இதை இன்னும் பக்காவாக்குங்க. இந்த மாதிரி படத்தை வெவ்வேறு விதமாக உருவாக்குங்க. ட்ராமா படி நடக்கிற எல்லாமே கரெக்டு தான். ஸோ படத்தை எல்லாம் இன்னும் பக்காவாக்குங்க, இன்னும் மெருகேற்றுங்க, இன்னும் வசீகரமாக்குங்க. நாடகப்படி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். எல்லாருடைய கவனத்தையும் பாபா பக்கம் இருக்கணும்.
ஏன்னா இந்த சொர்க்கமாக மாற்றுற காரியம் பாபாவுடையது. ஸோ அவர் பக்கம் கவனத்தை திருப்புங்க. கடவுள் மேலே உட்காந்துட்டு காரியத்தை பண்ண மாட்டார். இவ்வளோ நாள் மேலே தான் இருந்தார், உலகம் என்னாச்சு? கீழே தான் போச்சு. அவர் வரும்போது தான் இந்த உலகம் நல்லா ஆகும். தர்மத்தின் நிந்தனை ஏற்படும் பொழுது, அழிவு ஏற்படும் போது, அசுர ராஜ்யம் உருவாகும் பொழுது, அசுர ராஜ்யத்துடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது, அசுர ராஜ்யத்தை ஃபுல்லாக அழித்து தெய்வீக ராஜ்யத்தை உருவாக்க வரேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். அது கீதையிலையும் இருக்குது, பக்தி மார்க்கத்தின் கீதையிலையும். ஆனால் மனிதர்கள் அஞ்ஞான தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அழிய போகுது. ஸோ அப்போ பாருங்கள், அவங்க அதாவது நம்ம போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ சகோதரர்களே ஓரளவுக்கு எழுப்புறாங்க. ஆக்சுவலாக எல்லா மதத்துலையுமே எழுப்புறாங்க ஓரளவுக்கு. ஸோ நம்ம கரெக்டாக சொல்லும்போது புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே அழிய போகுது. ஆனால் நிர்விகாரியாக இருக்கிறவங்களுடைய குடும்பம் தான் ராஜ்யம் செய்ய போகுது. விகாரிகள் எல்லாரும் அழிய போகிறாங்க. இதில் ஒரு காமெடி என்ன அப்படின்னா, இப்போ நடக்கிற தமிழ் வருஷத்துடைய பேர் ஸ்ரீ விகாரி ஆண்டு. இப்போ பாருங்க, வருஷத்து பேரே விகாரின்னே இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? விகாரி எல்லாம் அழிவாங்க. ஸோ இந்த விகாரி உலகத்தில் யார் நிர்விகாரி ஆகிறாங்களோ அவங்க தான் நிலைச்சி இருக்க முடியும். ஏன்னா நிர்விகாரி உலகம் தான் வரப்போகுது, அவங்க தான் ராஜ்யம் பண்ணுவாங்க. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை அப்படின்னு பாடப்படுது. எதோடைய ஸ்தாபனை பார்த்திங்கன்னா, நம்ம ஞானம் வெளிப்படுதா அல்லது நம்ம ஞானத்தை காப்பி அடிச்சுட்டு சொல்கிறாங்களான்னு தெரில. நிறைய பேர் திருச்சி துறையூரில் கூட ஒருத்தர் தன்னை முருகன்ட்டு அரங்கமாதேசிகர், அவர் சொல்லுவார், முருகனுடைய ஆட்சி வரப்போகுது, எல்லா அநியாயமும் அழிய போகுது, அதுக்கப்புறம் எந்த அநியாயமும் இருக்காது. ஆனால் நம்ம ஞானம்தான். ஆனால் அவருக்கு எப்படி தெரியும்? அல்லது அவங்க மூலமாக பாபா வெளிப்படுத்துகிறாரா, அல்லது இந்த ஞானத்தை கேட்டு அப்படி மாற்றி சொல்கிறாரான்னு தெரியல. சரி, பிரம்மா மூலமாக புது உலகம் படைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? என்ன உலகம், எதை ஸ்தாபனை பண்ணுறாங்க? இந்த தூய்மையான குடும்பத்தின் ஸ்தாபனை நடக்குது. ஸோ அந்த பிளான் இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது. பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் தூய்மையானவர்கள், தூய்மையாக ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வசிக்கிறதுக்கு தூய்மையான உலகம் வேணும் தானே? ஸோ அவங்க தூய்மை ஆகிட்டாங்க பாருங்கள். தூய்மையற்ற உலகத்தில் தூய்மை ஆக்குறார் ஒரு சிலரை. அவங்க பக்காவாக தூய்மை ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறது? ஆத்மா அழியாது இல்லையா? ஸோ தூய்மையாக இருக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு, தூய்மை இழந்தவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். ஸோ அவங்கள அடித்து துரத்தி மேலே கடைசிட்டு கீழே நாம் ராஜ்யம் பண்ணுவோம். கண்டிப்பாக தூய்மையான உலகம் வேணும் இல்லையா? ஸோ தூய்மையான உலகத்தை உருவாக்குறேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள், பாபா எப்படி அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டே ஃபுல் வாணி எடுத்துகிட்டு வர்றாரு பாருங்கள். இப்போ இந்த ஞான சிந்தனை பண்ணுறதுன்றது இப்படி தான். நம்மளால் ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சு இதே மாதிரி 5 பக்கம் எழுதவோ பேசவோ முடியுமா? ஸோ அதுதான் ஞான சிந்தனைன்றது. இந்த புருஷோத்தம சங்கமகம் ரொம்ப சின்னது. ஆனால் இந்த குறைஞ்ச காலத்தில் எவ்வளோ பெரிய அற்புதமான திட்டத்தை செயல்படுத்துகிறாரு பாருங்கள். அவருக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மியான டைமு. அந்த கம்மியான டைமில் எவ்வளோ பண்ணுறாரு பாருங்கள். எல்லாருடைய கணக்கு வழக்கையும் முடித்து எல்லோரையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். இங்கே இருக்கிற குப்பையெல்லாம் அவர் அழைச்சிட்டு போக மாட்டார். அதேமாதிரி குப்பையாக இருக்கிற ஆத்மாவையும் அழைச்சிட்டு போக மாட்டார். மலர் ஆக்கி அழைச்சிட்டு போவார். ரோஜா மலரை ஆக்கி அழைச்சிட்டு போகிறார். பாருங்கள், ஒரு தப்பு பண்ணுறாங்க, இப்போ நிறைய பலாத்காரம் அது மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்க சிக்கிறாங்க, கள்ளத்தொடர்பு அது இதுன்னு எல்லாம் மாட்டிக்கிறாங்க சட்டத்தின் பிடியில். அப்போ அந்த தண்டனை கிடைக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்படி தண்டனை கொடுத்து
மாற்றுறாரு, அல்லது பாபா சொல்கிற மாதிரி அவர் வார்த்தையே கேட்டு மாறிட்டால் அழைச்சிட்டு போகிறதும் இல்லாமல் சொர்க்கத்துக்கும் அனுப்பி வைப்பார். ஸோ இதெல்லாம் சிந்தனை பண்ணுங்கள். இங்கே இருக்கிற அழுக்க அவர் எடுத்துகிட்டு போக மாட்டார். சிந்தனை பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை உணர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு அதுக்கு தான் வந்திருக்கிறேன். எப்படி பாபா சூப்பராக சொல்கிறார் பாருங்களா, ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு ஒத்திகை நடத்திட்டு இருக்கிறாராம் இல்லையா. சொர்க்கத்தில் நீங்கள் எப்படி வாழணும் இப்போ வாழ்ந்து காட்டுங்க. ஆடிஷன் பண்ணி நடிக்கிறதுக்கு ஆள் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் ஆடிஷன் கூப்பிடுவாங்க. ஸோ அதில் பக்காவாக நடிக்கிறவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே பண்ணிகிட்ருக்கிறார். அப்படியே அங்கே நாராயணன் பார்ட்ட இங்கே நீ நடிச்சு காட்டு, பக்காவாக நடிச்சனா அங்கே போயிடலாம் இல்லையா. அந்த தேவதை. ஸோ 33 கோடி ரோல் இருக்குது, நீ நடி, உனக்கு எது வருதோ அந்த ரோலை நான் கொடுத்துட்றேன்றார். ஆனால் சொல்கிறார் நாராயணன். ஸோ நாராயணன் ஆகிறத லட்சியமாக வச்சு தான் நடிக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் நாராயணன் நடிப்பு வரல இல்லையா. ஸோ வந்தவங்க நாராயணன், வராதவங்க எந்தெந்த நடிப்புறாங்களோ அந்தந்த ரோல் வந்துடுது. ஸோ பாபா தான் இப்படிப்பட்ட குடும்ப கட்டுப்பாட்டை பண்ணார், கட்டுப்பாடான குடும்பத்தை உருவாக்கினார். முந்தைய கல்பத்தில் எப்படி இதை செஞ்சனோ அதே தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய காரியம் முந்தைய கல்பத்தில் என்ன பண்ணணும் அதே தான் பண்ணுறேன். அதை பண்ணுறதுக்காக தான் நீங்கள் மறுபடியும் என்னை கூப்பிட்டீங்க. அழுக்கான குடும்பத்தை தூய்மையான குடும்பமாக மாற்றுங்க அப்படின்ட்டு. இப்போ எல்லாருமே அழுக்கானவங்க, தூய்மை இழந்து தான் கிடக்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ சடங்குகள் பண்ணுறாங்க. ஆனால் மேலும் மேலும் கீழானவர்களாக அழுக்கானவர்களாக மாறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க திருமணத்தின் மூலமாக. குழந்தைகளாகிய நீங்கள் இறைவனுடைய காரியத்தை இப்போ பண்ணணும் இல்லையா. ஸோ புது உலகத்தை உருவாக்கணும், எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்க. எல்லாம் அசுர உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, அசுர உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. புத்தி தூங்கிட்டு இருக்குது. எழுப்புங்க. நீங்களும் வெள்ளையாகணும், மற்றவர்களும் வெள்ளையாக்கணும். அதாவது என்ன அர்த்தம், தூய்மையாகணும், மற்றவங்களும் தூய்மை ஆக்கணும். அப்படி தூய்மை ஆகி தூய்மை ஆக்கிற சேவை செய்கிற குழந்தைங்க மேலே தான் பாபாவுக்கு அன்பு இருக்கும். நேற்று வாணி ஃபுல்லாக அதான் சொன்னார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள தான் நான் பார்ப்பேன். சேவையே செய்யலைன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பாபா எப்படி உங்கள் மேலே அன்பு வைப்பார்? மகாராஜாவாக ஆகிறாங்க சொர்க்கத்தில்னா கண்டிப்பாக நல்ல காரியம் பண்ணியிருப்பாங்கல்ல இல்லையாச்சா. அவன் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறான், அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் பிறந்திருக்கிறான் அப்படின்னுவாங்களே. ஸோ அப்போ எல்லோருக்கும் தெரியுது அவ்வளோ பெரிய புண்ணிய காரியம் பண்ணதுனால தான் மகாராஜா, அதுவும் சொர்க்கத்துக்கே மகாராஜா ஸ்ரீ நாராயணனா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இவங்க ராஜாராணி ஆவாங்களா, தாசதாசி ஆவாங்களா, எல்லாமே. அதேமாரி ராஜாராணி ஆகிறாங்கன்னா அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் அதுக்கேற்ப உயர்ந்த கர்மமும், தாசதாசினா அதுக்கேற்ப தாழ்ந்த கர்மமும் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். கெட்ட கர்மம் செஞ்சால் கெட்ட பிறவி தான் கிடைக்கும். கர்மங்களின் கதியோ நடந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லையா. கர்மத்தின் விளைவு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் பாபா இப்போ நல்ல கர்மம் செய்கிறதுனா என்ன அப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன். அப்போ தான் நல்ல பலன் அடைவோம், உயர்ந்த பதவி அடைவோம். ஸோ இப்போ பாபா மெயினாக கற்றுக் கொடுக்குறது என்னது, நல்ல காரியம் பண்ணுறது எப்படி, எதெல்லாம் கெட்ட காரியம், அதிலேருந்து எப்படி புத்தியை விளக்கிறது எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறார். சொர்க்கத்தில் இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் என்ன பண்ணணும்னு ஞாபகம் இல்லாட்டினா கூட
ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் இவ்வளோ உயர்ந்த பதவி அடைஞ்சிருக்கிறேன்னு மட்டும் புரிஞ்சுக்குவாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸ்கூலில் படிக்கும்போது கூட படிக்கிற ஃப்ரெண்டோடைய அம்மா இறந்துடுறாங்க, சின்ன வயசுலேயே அப்பா இறந்துடுறாங்க. அப்போலாம் தோணும், ஐயோ நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா ஏன் இவங்களுக்கு மட்டும் எப்படி ஆகுது? அப்போ அதற்கேற்ப ஏதோ கர்மம் செஞ்சுருக்கிறாங்க. அதேமாதிரி சொர்க்கத்துலேயும் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் என்ன காரியம் பண்ணும், அப்படின்னா உயர்ந்த காரியம் பண்ணும் தெரியாது. ஸோ ஒரு மகிமையினால அவங்க செஞ்ச கர்மத்தை தான் மகிமை பாடுறாங்க. எந்த அளவுக்கு நல்ல கர்மத்தை இந்த சங்கமயுகத்தில் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை சத்தியுகத்தில் அடைவாங்க. கர்மத்தின் மூலமாக தான் உயர்ந்தவர்களாகவோ தாழ்ந்தவர்களாகவோ ஆகிறாங்க. இந்து புராண கதைகள் ஃபுல்லாகவே இந்த கர்மத்தை வச்சே தான் வரும். இந்த டயலாகே வரும், கர்மத்தை வைத்து தான் முடிவு செய்யப்படுகிறது நல்லவனா கெட்டவனா என்று அப்படின்ட்டு. உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்ட்டு கர்மங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது. உயர்ந்த கர்மம் செஞ்சால் உயர்ந்தவரா ஆவீங்க, நல்ல கர்மம் செய்யலை இருந்தாலும் ஞானத்தை எடுத்தேன் அப்படின்னா பெருக்கிற வேலை, சுத்தம் செய்கிற வேலை, இந்த மாதிரி வேலைக்காரனாக தான் பிறப்பீங்க. மற்றவங்க முன்னாடி தலை வணங்கி நிற்பீங்க. ஸோ இது எல்லாம் கர்மங்களின் பலன். கர்மங்களின் பலன் இது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? ஸோ சொர்க்கத்தில் வேலைக்காரன் ஆகிட்டா அப்படியே கண்டினியூஸாக வேலைக்காரன் ஆகிட்டே வருவோம், நரகத்துலேயும் ஆகும். கர்மங்களின் கோட்பாடு நடக்குது. ஸோ பாபா கொடுக்குற வழி இந்த ஸ்ரீமத், இதன் மூலமாக தான் நல்ல காரியம் நடக்கும். இல்லாட்டினா நல்ல காரியமே நடக்காது. பண்ணுறது எல்லாம் பாவக்காரியம்தான். நீங்களாக பண்ணுற அத்தனையும் பாவக்காரியம்தான். ஸோ சொர்க்கத்துக்கு எல்லாம் வந்துடுவீங்க. ஆனால் மகாராஜா எங்கே, தாசதாசிகள் எங்கே? வித்தியாசம் இருக்குல்ல. மகாராஜா ஆகணும். மகாராஜாவை கண்டிப்பாக பிரம்மா ஆகி இருந்தார். ஸோ இப்போ அவர் என்ன பண்ணி ஆகிறாருன்றதை பார்க்குறீங்க, அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஸ்ரீமத் படி அப்படியே நடந்தீங்கன்னா உயர்ந்த பதவி அடைவீங்க. பாபா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாட்டினா பிரம்ம பாபா என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பாபா சாட்சாத்காரம் காட்டுறார் லக்ஷ்மி நாராயணன். இந்த மம்மா பாபா லக்ஷ்மி நாராயணன் எப்படி எவ்வளோ உயர்ந்தவர்களாக ஆகிறாங்க சொர்க்கத்தில் அப்படின்றத குழந்தைங்களுக்கு காட்டுறார். ஸோ ஆனால் எதனால் உயர்ந்தவர்களாக ஆனாங்க? கர்மத்தின் மூலமாக தானே. ஆனால் கர்மத்தை பற்றியே நிறைய குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு கோபப்படுறது, காமத்தில் விழுறது, இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. கடைசியில் எல்லாருக்கும் காட்சி கிடைக்கும், என்னென்ன பதவி அடைவாங்க, இந்த பதவிக்கு காரணமாக என்ன பண்ணீங்க இந்த சங்கமத்தில், எல்லாமே காட்சி கிடைக்கும். நல்லா இந்த ஞானத்தை படித்து எழுதி மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறாங்கன்னா மகாராஜா ஆவாங்க, புரிஞ்சுக்கிட்டு தாரணை பண்ணால். ஆனால் ஞானத்தில் முக்கியத்துவம் கொடுக்காம எதுக்கெடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா கெட்டு போயிடுவாங்க. இது இந்த ஈஸ்வரிய படிப்பில் மட்டும் இல்லை, அந்த உலகியல் படிப்புலையும் இப்படி தானே. நல்லா படிக்கிறவங்க எழுதுகிறவங்க உயர்ந்த பதவி அடைவாங்க. இல்லாட்டினா ஜாலியாக தண்ணி வச்சுட்டு ஊரை சுற்றிட்டு இருந்தால் என்ன ஆகும்? கெட்டு தானே போவாங்க. பாபா சொல்கிறார், ஒட்டுமொத்த உலகமும் காமச்சிதையில் உட்காந்து செத்துக்கிட்டு இருக்குது, கருகிட்டு இருக்குது. பொண்ணை பார்த்தாலே என்னுடைய ஸ்டேஜை கெட்டு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. சொர்க்கத்தில் இந்த மாதிரிலாம் ஆகாது. ஸோ இது பார்த்திங்கன்னா சமீபமாக நிறைய பேர் கேட்குற டவுட்டு தான் இது. ஸோ பாபா சொர்க்கத்தில் அப்படி ஆகாது, இங்கே தான் அப்படி ஆகுது. அங்கே இந்த மாதிரி நிலை கெட்டு போகாது. பட் இருந்தாலும் அந்த நிலையை நீங்கள் இப்போவே உருவாக்கணும். ஏன்னா இது ரிஹர்சல். ஸோ அந்த வார்த்தை சூப்பராக சொல்லல, இங்கே ரிஹர்சல் நடக்குது. ராஜாவை நீங்கள் நடந்து காட்டு, ராஜாவாக ஆகிடுவேன்றார் இல்லையா? அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பண்ணும்போது அந்த வேஷம் போட்டு பண்ண மாட்டாங்க, அப்படி சாதாரண ட்ரெஸ்ஸில் தானே பண்ணுவாங்க.
ஸ்டேஜுக்கு போகும்போது தான் அந்த ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி தான் சத்தியுகம்ன்ற ஸ்டேஜுக்கு போகும்போது தான் ராஜா ட்ரெஸ்ஸு, ராஜா உடல். அது வரைக்கும் சாதாரண உடல். ஆனால் ரிஹர்சல் பண்ணுங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் இங்கே வரணும். பொண்ணை பார்த்தாலும் மனசு தடுமாறாமல் இருக்கணும் அப்படின்னா பேரு ரூபத்தை பார்க்காதீங்க, ஆத்மா சகோதரன்னு பாருங்கள். அந்த ஆத்மாவை பாருங்கள். ஆத்மா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸான அந்த உடம்பை பார்க்காதீங்க, உள்ளே இருக்கிற ஆத்மாவை பாருங்கள். சகோதரன்னு புரிஞ்சிட்டு பாருங்கள். மிகப்பெரிய குறிக்கோள். கடுமையான முயற்சி இருக்குது. ஸோ அதுலேயும் ஆரம்பத்தில் வந்து ரொம்பவே தடுமாறுவோம். அப்புறம் போக 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 தான் பக்காவாகிட்டே இருப்போம். ஸோ மெயினாக இந்த பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டு எழுதி அப்படியே ஆத்மா ப்ராக்டிஸ் அந்த 108 தடவை சொல்கிறது, இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு பக்காவாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஸ்பீடாக வரும். மிகப்பெரிய குறிக்கோள். ஆனால் இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளை தேடி காமம் கோபம் எல்லாமே வர மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அப்படியே பாபாக்கு ஸ்வாகா பண்ணுறதுல தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும், விழுறதுல கிடையாது. உலகத்துக்கே எஜமானராகணும்னா சாதாரண குறிக்கோளை யாராவது யோசிச்சிருப்பாங்களா? நாம் தான் உலகத்தின் எஜமானராக இருந்தோன்ட்டு. அல்லது இந்த லக்ஷ்மி நாராயணன் எப்படி உலகத்துக்கே எஜமானர் ஆனாங்கன்னு யோசிச்சிருக்கிறாங்களா? இல்லையா? மெயினாக தேக உணர்வை விட்டு ஆத்ம உணர்வில் நிலைச்சதுனால தான் ஆனாங்க. பாபா சார், நான் உங்களை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்கிறேன், அனைத்து குணங்களும் நிரம்பியவராக ஆக்கிறேன். காரணம் லக்ஷ்மி நாராயணன் அனைத்து குணங்களும் நிரம்பியவராக, அதாவது சர்வகுண சம்பன்னமாக இருந்தாங்க. சம்பனம்னா நிரம்பியவர்களாக இருந்தாங்க அனைத்து தெய்வீக குணங்கள்ல. இப்போ புது ரத்தம்னு சொல்கிறீங்களே, சுதந்திர இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் புது ரத்தம் ஓடுது, சுதந்திர ரத்தம் ஓடுதுன்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உங்கள் புது ரத்தம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு பாபா. ஸோ புது ரத்தம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உலகத்தில் அமைதி இழக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஸ்ட்ரைக்கு அது இதுன்ட்டு. ஸோ இதை தான் காந்தி கற்றுக் கொடுத்துட்டு போனாரா? கண்டிப்பாக அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு இல்லையா? போராடுறது அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் ராமராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியாது. ஸோ அதுக்கான யுக்தி பாபா கிட்ட தான் இருக்குது. பாபா எப்போவுமே தூய்மையாக இருக்கிறவர். ஸோ தூய்மையான உலகத்தை அவர் தான் படைக்க முடியும். ஸோ அவருடைய வழிப்படி நாம் தூய்மையாக இருந்தால் 21 பிறவிக்கு தூய்மையாக இருப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் ராவணன் வந்து 63 பிறவிக்கு நம்மளை அழுக்காக்கி துக்கத்தை கொடுத்துடுவான். இதை நீங்கள் சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வைக்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ போதை இருக்கணும், அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது தைக்கும். பாபா குழந்தைங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். குழந்தைகளே தூய்மையாகுங்க, தூய்மையாகுங்க அப்படின்னு புரிய வைக்கிறார். தூய்மையாகிறதுல தான் எல்லாமே இருக்குது. அதனால் தூய்மையாகுங்க. இனிமையிலும் இனிமையான வெகுகாலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். உங்களுடைய மனநிலை எப்போவுமே ஒரே சீராக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா யாருடைய பேரு வடிவத்தையும் பார்க்காதீங்க. உடலே தெரியக்கூடாது, அந்த புள்ளி தான் தெரியணும், ஆத்மா தான் தெரியணும். சகோதரன் அந்த பார்வை தான் பார்க்கணும். உங்கள் பார்வையை அந்த மாதிரி தூய்மையாக்குங்க. ஸோ சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அந்த ஆன்மீக அத்தாரிட்டி இருக்கணும். ஸோ அதை தாரணை பண்ணுங்க. இல்லை ஆத்மாவை பார்த்து சொல்லணும். அது எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் ஆத்மான்னு பார்த்து சொல்லும்போது தானாகவே தைரியம் வந்துடும். பாபாவுடைய அன்பு கிடைக்கணும்
அப்படின்னா பாபாவுக்கு சமமாக சேவை செய்யணும். என்ன சேவை பண்ணணும்? அசுர தூக்கத்தில் இருக்கிறாங்க, கும்பகர்ணன் தூக்கம், அவங்கள எழுப்பணும். தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மை ஆக்கணும். இந்த சேவை செஞ்சால் தான் பாபாவுக்கு பிடிக்கும். பாபா அப்போ தான் நம்ம மேலே அன்பு செலுத்துவார், உதவியும் பண்ணுவார். வரதனம், குழந்தையிலிருந்து எஜமானன் அப்படிங்கிற நினைவுனால் அனைத்து பொக்கிஷங்களையும் உங்களுடையதாக ஆக்கிக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரியாக ஆகுங்கள், ஆயிடுவீங்க. சரி, அதுக்கு விளக்கம் பாபா சொல்கிறாரு, இந்த நேரம் குழந்தைங்க, நீங்கள் எனக்கு குழந்தை மட்டும் கிடையாது, குழந்தையிலேருந்து எஜமானர்களாகவும் ஆகுறீங்க. 2 விஷயத்தில். ஒன்று சுயராஜ்ய அதிகாரி இல்லையா, கர்மேந்திரங்களுக்கு எஜமானன். அடுத்தது பாபாவுடைய ஆஸ்திக்கு எஜமானன். சுயராஜ்ய அதிகாரி அப்படின்னால என்ன அர்த்தம்? 5 புலன்களையும் தன் கட்டளைக்குள்ளே வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த மாயா என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் எஜமானன்றதே மறக்க வச்சிடுது, புலன்களின் வசமாக ஆக்கி விட்டுருது இந்த மனசு. அதனால் பாபாவுடைய மந்திரம் என்ன? அப்படி மயங்காமல் இருக்கிறதுக்கு மன்மனாபவ, மனதார ஒரு பாபா நினைவிலேயே மூழ்கி இருந்தீங்கன்னா புத்தி கரெக்டாக வேலை செய்யும். புத்தி சொல்கிற மாதிரி மனம் கேட்கும், மனம் சொல்கிற மாதிரி புத்தி கேட்காது. அப்போ எந்த ஒரு வீண் விஷயத்துடைய தாக்கமும் இருக்காது இல்லையா. பேசுகிறது கரெக்டாக பேசுங்க. பாபா நினைவிலே இருக்கும்போது மற்றவங்க தப்பாக பேசினாலும் அவங்க மாயின் வசமாக ஆகியிருக்கிறாங்கன்றது தானாகவே நமக்கு தெரியும். புத்தி பாபா கிட்ட இருக்கும்போது ஆத்மா சக்திசாலியாக இருக்கும். அப்போ அந்த வீண் விஷயத்துடைய தாக்கம் பிடிச்சி இழுக்காது. இன்னொன்று, பாபா நினைவிலே இருக்கும்போது, அந்த போதையிலே இருக்கும்போது வீண் விஷயத்தை கேட்டாலே அந்த போதை கலைஞ்சிடும். நம்ம ஆன்மீக போதையில் இருக்கணும், அதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருப்போம். அனைத்து பொக்கிஷங்களும் தன்னுடையதாக அனுபவமாக ஆரம்பிக்கும். அப்படின்னு அர்த்தம், சக்திகளில் நிரம்பி இருப்போம். பாபாவோடு இருக்கும்போது பாபா கிட்டேருந்து முதல்ல கிடைக்கிறது என்ன? சக்திகளும் குணங்களும் தானே. இப்போ வீண் விஷயம் இல்லை, வீண் விஷயத்துடைய தாக்கம் ஏற்படலைனாலே என்ன அர்த்தம்? சக்தி நிரம்பி இருக்குது. அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்னது? பாபாவுடைய நினைவு, அந்த அன்பு, அதிலே மூழ்கி இருக்கிறது. மன்மனாபவ, செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். பாபாவுடைய அன்புன்ற ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருந்தால் என்ன அனுபவமாகும்? பறக்கும் கலை அனுபவமாகும். அதுதான் பறக்கும் கலை. ஸோ அது அந்த 1, 2ன்னு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுல செம்ம சூப்பராக அனுபவமாகும். நீங்கள் சமைக்கிறதுக்குள்ளே 108 தடவை முடிச்சிடுங்க. அதுமாதிரி ஒவ்வொரு காரியமும் பல் விளக்கும்போது, ஸோ ஒரு காரியத்திலையும் அவ்வளோ அதையும் மீறி கொஞ்சம் கண்டினியூஸாக ஏதோ ஒர்க் பண்ணுறோம், பாபா நினைவு கட்டாதுன்னா அது முடித்த உடனே மறுபடியும் அப்படியே 1, 2ன்னு அப்படியே வர பவர் வரும். ஸோ அப்போ அந்த அதிந்திரிய சுகத்தில் பறக்கும் கலையில் பறந்துட்டுருக்கிறது அனுபவமாகும். அந்த பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கிறது அனுபவமாகும். ஏன்னா வேறு எந்த எண்ணம் வந்தாலும் டக்குன்னு, 1 நான் ஆத்மா பாபாவோட இணைஞ்சிருக்கிறேன், 2 லைட் ஹவுஸ் மைட்டோஸாக இருக்கிறேன், 3 லைட் ஹவுஸ் மைட்டோஸாக சக்தி கொடுக்குறேன், 4 லைட் அப்படியே சொன்னதையும் சொல்லலாம், அல்லது புது பாயிண்ட் சொல்லலாம், அன்னன்னைக்கு வர்றது சொல்லலாம். பட் அப்படியே 108 அப்படியே உணர்ந்து சொல்லணும். அப்படியே கடன்னு ஒப்பிச்சு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா அதையும் மீறி மாயா சில சமயம் அப்படியே ஒரு சில எண்ணங்கள் அப்படியே இழுத்துட்டுப்போம். ஐயோ 65 முடிச்சோம்ல, 66 அப்படின்ட்டு இழுத்துட்டு வந்துடுவீங்க. ஸோ அதுதான் பறக்கிறது. அந்த பறக்கும் கலை அனுபவமாகும் எப்போ? அந்த பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கும் பொழுது. அன்பு எப்போ வரும்? நினைவிலேயே இருந்தால் வரும். ஸோ இதுதான் மிக உயர்ந்த பாக்கியம் அப்படின்னு பாபா இன்றைக்கி வாணி ஃபுல்லாக பயங்கர போதை ஏற்றிருக்கிறார் இல்லையா. பயங்கர பவர்ஃபுல் வாணி. ஓம் சாந்தி. அப்புறம் இன்னும் என்னென்னா, இப்போ நம்ம ஜென்ரல் வீடியோ இங்கிலீஷ்லேயும் போடுறோம். அதாவது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது மட்டும் இங்கிலீஷில் போடுறோம். தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிறது மட்டும்தான் தமிழில் மட்டும் வருது.
ஸோ அதை வந்து தமிழ் தெரியாத நண்பர்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேவாத்மாவாக இருந்தால் ஏந்திரிச்சிடுவாங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.